ஆனா அதுக்கு ஓபிஎஸ் நீ இணங்குவாராங்கிறத பார்க்கல. ஏன்னா ஓபிஎஸ்ஸே சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த பக்கம் போக கூடாது, எடப்பாடி இல்லாத அதிமுக தான் நம்ம ஒன்றிணைக்கணுங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய குழப்பமும் சிக்கலும் இடியாப்ப சிக்கல் நீடிச்சிட்டு இருக்கு. இதே கருத்தை தான் டிடிவி தினகரன் சொல்லியிருக்கேன். ஒருவேளை டிடிவி தினகருக்கும் பாஜகவில் உங்களுக்கு நல்லா தெரியும், அண்ணாமலைக்கும் டிடிவி தினகருக்கும் நல்ல உறவு உண்டு. ஸோ அவர் மூலமாக டிடிவி தினகரன் கொண்டு வரலாம், அவருக்கு ஒரு கணிசமான இடங்களை தரலாம், பாஜக தன்னுடைய பங்கை தன்னுடைய ஷேரில் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்லாம் சொன்னால் கூட டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி இப்போ சீஃப் மினிஸ்டராக முதலமைச்சர் ஆகுவதுக்கு நாங்கள் வேலை செய்ய மாட்டோம். அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அப்போ என்ன உடன்பாடு தெரியல. அது அப்போ அதிமுக என்டிஏ கூட்டணி கிடையாதுங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். அப்படி இருக்கு. ஆனால் ஒருவேளை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சி பொதுக்குழு செயற்குழுவெல்லாம் கலந்து ஆலோசித்து அல்லது குறைந்தபட்சம் பொது செயற்குழு கலந்து ஆலோசித்து ஏதேனும் ஒரு வயமீடியா இடைப்பட்ட ஒரு நிலைப்பாடு வந்ததுன்னா அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தமாகவும் காங்கிரஸுக்கும் அதிமுகவும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது 2001 சட்டப்பேரவை தேர்தல் சமயத்தில். அப்போ தமாகவுக்கு அதிமுக இடங்களை கொடுத்தது. நீங்கள் உங்களுக்குள்ள பிரிச்சுக்குங்க, அதாவது தமாக காங்கிரஸுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு பல சந்தர்ப்பங்களில் தனக்கு ஒரு ஷேரை வாங்கிட்டு அதில் உள் ஒதுக்கீடு நிபந்தனையற்ற நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னப்ப ஏற்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அவர் நீங்களே வேணான்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க வாங்கலாம் வேணா நம்ம சேர்த்துக்கலாங்கிற ஒரு இடத்துக்கு எடப்பாடி நகர்ந்தாலும் அவங்க 2 பேரும் உறுதியா இருக்காங்கல்ல. அப்போ இவங்க 2 பேரும் இல்ல இந்த பக்கம் இந்த ஆட்டத்துக்கு கிடையாது, ஒண்ணு திமுக இல்ல தாவேக தானே ஆப்ஷன். எப்படி அதிமுக இப்போ மூன்றாவது ஒரு ஃபோர்ஸா தாவேக வந்ததுனால சரி இது இல்லைன்னா அது அதிமுக சேர்க்கலைன்னா இந்த இவருக்கு ஒரு மாதம் இருக்குது, இவர் மறுபடியும் வந்துட்டார். கரூர் சம்பவத்துக்கும் போது கொஞ்ச நாள் ஒரு மாதம் அவர் டிப்ரெஸ்டாக இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அதனால் வெளியில் வரல விஜய். அப்போ கூட தயக்கம் வந்தது. இப்போ மறுபடியும் வந்துட்டார் அதே ஃபோர்ஸோட அதே வேகத்தோட இன்னும் சில பாடங்களை கற்றுக்கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு கரூர் சம்பவத்தில் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியல. ஆனால் இந்த ஈரோடில் நடந்த சம்பவத்தில் ஓரளவு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணாரு. வருகைன்னு எடுக்கக்கூடாதா? இருக்கலாம், அவர்கிட்ட கற்றுக்கலாமே, செங்கோட்டை அட்வைஸ் பண்ணிக்கலாமே. அவர் சீனியர் பாலிட்டிஷியன் இருந்ததுனால அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு அதனால தான் ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கும். கம்பத்து மேலே ஏறினவரை தம்பி இறங்குப்பா அப்படின்னு சொல்கிறார்ல, கொஞ்சம் உறுதியாக சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டெவலப்மெண்ட். ஆனால் அந்த டெவலப்மெண்ட் வேகம் போதாது, இன்னும் வேகமாக வரணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஸோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவங்க அமைச்சிருக்கிற அமைப்புக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. தாவேகா அதிமுக எல்லாம் இதுன்ட்டு